காசா தொடர்பாக கத்தாரிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய உச்சி மாநாடும் இந்த உச்சி மாநாட்டிலே கலந்து கொள்ளப் போகும் 45க்கும் அதிகமான அடிமைகளும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக எடுக்கப் போகும் விசேட முடிவுகளும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தையும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் மிரட்டிவிட்ட ஈரானினுடைய அணுசக்தி துறை தலைவர் யெமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதலை அறிவித்த அமீரக கூட்டுப்படைகளுடைய தலைவரும் சவுதி அரேபியாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கையும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் அதிரடியான பதவி நீக்கங்களும் புதிய தலைவர்களையும் தளபதிகளையும் நியமித்து வரும் ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் ரஷ்ய விஜயமும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் அமெரிக்க தூதர் டொம் பெராக் மற்றும் நெட்டன்யாகுவுக்கு இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விசேட சந்திப்புகளும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலின் ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்காகவும் கௌரவத்தை மீட்டெடுப்பதற்காகவும் பலஸ்தீனிய அங்கீகாரத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வரக்கூடிய அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் பல நாடுகளுக்குள்ளே மொசாட் உளவு பிரிவு மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களும் ஆஸ்திரேலியா சிட்னியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை போன்று அதிகளவான நாடுகளில் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் யூதர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்றும் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் மொசாட் உளவு பிரிவானது விசேட அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் அதிகளவான நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பதன் காரணத்தினாலேயே இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பலஸ்தீனத்தை அதிகளவான நாடுகள் அங்கீகரித்து யூத எதிர்ப்பை சட்டப்பூர்வமாக இருப்பதன் விளைவாகவே இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் மொசாட் உளவு பிரிவானது குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மொசாட் உளவு பிரிவானது பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு எச்சரிக்கைகளையும் வழங்கியுள்ளது. அவசரமாக பலஸ்தீனிய அங்கீகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து யூத எதிர்ப்பை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்காவிட்டால் இவ்வாறான பயங்கரவாத தாக்குதல்கள் உங்களுடைய நாடுகளிலும் அதிகரிக்கும் என மொசாட் உளவு பிரிவானது அதிகளவான நாடுகளுக்கு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் பலஸ்தீனிய அங்கீகாரத்தினை முடக்குகின்றீர்களோ, பலஸ்தீனுக்கு ஆதரவான வேலை திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றீர்களோ, அவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய நாடுகள் பயங்கரவாத தாக்குதல்களிலிருந்து விடுபடும் என்றும் யூத எதிர்ப்புக்கு எதிரான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதன் மூலமாகவே இந்த பயங்கரவாத தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றும் மொசாட் உளவு பிரிவானது எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. அத்தோடு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலே மேற்கொள்ளப்பட்டிருக்க இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு பின்னால் மொசாட் உளவு பிரிவு தான் காரணமாக இருக்கின்றது என ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளையும் மிக முக்கியமான தகவல்களையும் நேற்றைய காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இந்த காணொளியின் மூலமாக மொசாட் உளவு பிரிவு தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சர்வதேச ரீதியில் ஆரம்பித்திருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் தொடர்பாகவும் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் உங்களுக்கு பூரண தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு நேற்றிரவு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலே குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டதாக கூறப்படும் 4 பலஸ்தீனிய ஆதரவாளர்களை FBI அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவும் பலஸ்தீனுக்கு ஆதரவான வேலை திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய இந்த 4 பேரும் ஒன்றிணைந்தே லாஸ் ஏஞ்சல்ஸ் பிரதேசத்தில் மிகப்பெரிய குண்டு தாக்குதல்களை திட்டமிட்டிருந்ததாகவும் புது வருடத்தை முன்னிட்டே இந்த குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான திட்டங்கள் வகுத்திருந்ததாகவும் அமெரிக்காவின் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோல் இன்னும் ஒரு பலஸ்தீனிய ஆதரவு செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய குழுவை சேர்ந்த ஒரு நபர் நியூ ஒரியலன்ஸ் பிரதேசத்திலே மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் இவற்றை FBI அதிகாரிகள் கண்டுபிடித்து அவரை கைது செய்திருப்பதாகவும் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது அமெரிக்காவிலே வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த முக்கியமான 5 பேரை FBI அதிகாரிகள் கைது செய்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த 5 பேரும் பலஸ்தீனிய ஆதரவு போராட்டங்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் FBI அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனுக்கான ஆதரவை, பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான ஆதரவை பயங்கரவாதத்தோடு தீவிரவாதத்தோடு இணைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
சர்வதேச ரீதியில் இஸ்ரேலினுடைய பிரச்சாரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலுக்கு சார்பான பிரச்சாரங்களை அதிகப்படுத்துவதற்காகவும் இஸ்ரேலினுடைய கௌரவத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுப்பதற்காகவும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு $3.5 பில்லியன் ஒதுக்கியுள்ளது. இதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காகவும் சர்வதேச ரீதியில் யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இதற்காக புதிய துறை ஒன்றையும் உருவாக்கியுள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சர்வதேச ரீதியில் யூத எதிர்ப்பு கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுவதற்காக யூத எதிர்ப்பு பிரச்சாரங்களை முடக்குவதற்காக யூத எதிர்ப்புக்கு எதிரான துறை என புதிய துறை ஒன்றையும் ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கீழாலேயே இந்த புதிய துறையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய துறையினுடைய அலுவலகம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேயே உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த துறைக்கு பொறுப்பாக தூதுவராக ரப்பி யெஹூதா கப்லோனை தெரிவு செய்திருப்பதாக அறிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடக்கக்கூடிய புதிய துறையானது உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோடு இணைக்கப்பட்ட விதத்திலேயே இந்த துறை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த துறைக்கு பொறுப்பாக ரப்பி யெஹூதா கப்லோனையே தெரிவு செய்துள்ளார்கள். மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு கீழாலேயே குறித்த துறையினுடைய அனைத்து விதமான வேலை திட்டங்களும் ஏனைய நாடுகளுக்குள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது யூத எதிர்ப்பை முடக்குவதற்கான பலஸ்தீனிய அங்கீகாரத்தினை முடக்குவதற்கான இஸ்ரேலினுடைய செல்வாக்கை அதிகரிப்பதற்கான அமைச்சகமாக மாறியுள்ளது. இதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல பில்லியன் டாலர்களையும் முதலீடு செய்துள்ளது. அத்தோடு இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரப்பி யெஹூதா கப்லோன் அவர்கள் அமெரிக்க ஊடக நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்தார். இந்த உலகிலே தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய தலைவர்களாக யூதர்களே இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய அனைத்து தொழில்நுட்பங்களும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. அதே போன்று சமூக ஊடக வலைத்தளங்களை இயக்கக்கூடியவர்கள் அனைவரும் யூதர்களே. சமூக ஊடக வலைத்தளங்களின் பெரும் பகுதியை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துகின்றோம். மேலும் சர்வதேச ரீதியில் யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடிவு கொண்டு வருவதற்கு சமூக ஊடக வலைத்தளங்களுடைய அல்கரிதங்கள் மிக முக்கியமானதாகும். சமூக ஊடக வலைத்தள அல்கரிதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக சர்வதேச ரீதியில் அதிகரித்துள்ள யூத எதிர்ப்பு கொள்கைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர முடியும். மேலும் இதற்காக சமூக ஊடக வலைத்தளத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் சிறப்பான அல்கரிதங்களை உருவாக்கியுள்ளார்கள். நாங்கள் அவர்களோடு ஒன்றிணைந்து சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இனி வரக்கூடிய நாட்களில் சமூக ஊடக வலைத்தளங்களிலே யூத எதிர்ப்பை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான இன்னும் சில முக்கியமான வேலை திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த போகின்றோம் என ரப்பி யெஹூதா கப்லோன் தெரிவித்துள்ளார். எனவே சர்வதேச ரீதியில் பலஸ்தீனுக்கான ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பலஸ்தீனிய அங்கீகாரத்தினை பயங்கரவாதத்தோடு இணைப்பதற்காகவும் பலஸ்தீனுக்கான ஆதரவை யூத எதிர்ப்பு கொள்கைகளோடு இணைப்பதற்காகவும் யூத எதிர்ப்பு கொள்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலின் ஆதிக்கத்தினை கௌரவத்தினை மீட்டெடுப்பதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக பல நாடுகளில் மொசாட் உளவு பிரிவும் சூழ்ச்சி திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. மொசாடின் இந்த சூழ்ச்சி திட்டங்களை உறுதிப்படுத்தும் வகையிலேயே ஆஸ்திரேலிய சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நேற்று மாலை அமெரிக்க தூதர் டாம் பெராக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். லெபனான் தொடர்பாகவும் சிரியா தொடர்பாகவுமே இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாகவே அமெரிக்க தூதர் டாம் பெராக் நெட்டன்யாகுவோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி இஸ்ரேலோடு உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார். இஸ்ரேலுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு அடுத்த கட்ட உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அவர் தயாராகவே இருக்கின்றார். இதனால் நெட்டன்யாகவும் ஜூலானியோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜூலானியின் தலைமையில் சிரியா ஒருபொழுதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கப் போவதில்லை என்றும் சிரியாவும் இஸ்ரேலும் அடுத்த கட்ட உறவுகளை வலுப்படுத்துவதன் மூலமாகவே பிராந்தியத்தில் பல இலக்குகளை
சாதித்துக் கொள்ள முடியும் என்றும் அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். மேலும் விரைவாக சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தினை கைச்சாத்திடுவதற்கான முடிவுகளையும் எடுத்திருப்பதாகவும் இவை தொடர்பான நிலைப்பாடுகளை டாம் பெராக் நெட்டன்யாகுவோடு பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் நெட்டன்யாகுவும் இவை தொடர்பான பாசிட்டிவான பதில்களை டாம் பெராக்குக்கு வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. எனவே இதற்கமைவாக விரைவில் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வருகின்ற 29ஆம் திகதி நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்போடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் சிரியாவினுடைய பிரதிநிதிகளையும் சந்தித்து நெட்டன்யாகு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து லெபனானிய களத்திலே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான இராஜதந்திர வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம் என லெபனானிய அரசு இராணுவம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலைமையில் லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையிலேயே இராஜதந்திர ரீதியில் லெபனானிய அரசு இராணுவத்திற்கான உச்சழுத்தங்கள் வழங்கப்பட்டு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை லெபனானிய அரசு இராணுவம் மேற்கொள்வதற்கான இராஜதந்திர காய் நகர்த்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று நாளைய தினம் பிரான்சிலே மிகப்பெரிய உச்சி மாநாடு ஒன்று நடைபெறப் போகின்றது. பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஒன்றிணைந்து இந்த உச்சி மாநாட்டை நடத்துகின்றன. லெபனானிய அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி எவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுத பாணி ஆக்குவதே இந்த உச்சி மாநாட்டினுடைய மிக முக்கியமான தலைப்பாக அமைந்திருக்கும் என லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு வருகின்ற 19ஆம் திகதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இடையிலான 2ஆம் கட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றன. லெபனானிய அரசாங்கத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வழங்கியிருக்கக்கூடிய காலக்கெடுவானது இன்னும் 15 நாட்களுக்குள் முடிவடைந்துவிடும். மேலும் இந்த காலக்கெடு முடிவடைந்ததற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்கான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இதற்கான எச்சரிக்கைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வழங்கிவிட்டது. இதனை லெபனானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இன்னும் 2 வாரத்திற்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினரை நிராயுத பாணியாக்குவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான வேலை திட்டங்களையே லெபனானிய அரசும் அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கி அவர்களை முழுமையாக அகற்றுவதற்கு 59 நாடுகள் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளன. இந்த 59 நாடுகளில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளே அதிகமாக இருக்கின்றன. ஹமாஸையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தையும் நிராயுத பாணியாக்குவதில் இந்த 59 நாடுகளும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். இதனால் நாங்கள் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் முழுமையாக நீக்குவோம். ஹமாஸுடன் என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்போம். ஹிஸ்புல்லாவுடன் என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்போம். இவர்களை நாங்கள் விரைவில் முழுமையாக சுத்தம் செய்வோம். இதற்கு 59 நாடுகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். லெபனானிலே ஹிஸ்புல்லா மாத்திரமே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. விரைவில் இதனையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து மத்திய கிழக்கிலே நீடித்த அமைதியை உருவாக்குவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்து யமனினுடைய மாரி பிரதேசத்தில் மோதல்கள் தொடர்கின்றன. யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவான ஆபிதா பழங்குடி குழுவினருக்கும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கும் இடையில் மோதல்கள் மாரி பிரதேசத்திலே தொடர்கின்றன. அதே போன்று யமனினுடைய வடக்கு பிரதேசமான சதா வடக்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபிய படைகள் தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இதற்கு பதிலடியாக யமன் ஹவுதி இராணுவத்தினரும் சவுதி அரேபிய படைகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தின் இடைக்கால சபையினுடைய தலைவர், அதாவது அமீரக கூட்டுப்படை அரசாங்கத்தினுடைய தலைவர் ஐதரூஸ் அல் ஜுபைதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் யமனினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் எங்களுடைய ஆதிக்கத்தினை அதிகப்படுத்தியுள்ளோம். எங்களுடைய பலத்தை குறித்த பிரதேசங்களிலே விரிவடைய செய்துள்ளோம். மேலும் யமனினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹவுதிகளை நாங்கள் முழுமையாக விரட்ட வேண்டும். யமனின் மேற்கு மற்றும் வடக்கு பிரதேசங்களை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால்
கொண்டு வர வேண்டும். நாங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்திருந்த தருணம் தற்போது வந்துவிட்டது. ஹவுதிகளை முழுமையாக துரத்தி அடித்து ஒட்டுமொத்த யமனையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது. இதற்கமைவாக நாங்கள் எங்களுடைய படைகளை முழுமையாக அணிதிரட்டி தயார் நிலையில் வைத்துள்ளோம். ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு விட்டோம். இதனால் விரைவிலே நாங்கள் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என அமீரக கூட்டுப்படை அரசாங்கத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதாவது யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம் என அமீரகத்தினுடைய கூட்டுப்படை தலைவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெலரஸுக்கு விஜயம் செய்திருந்தார். ஏற்கனவே பெலரஸோடு ஈரான் மூலோபாய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் தற்போது பெலரசுடனான அடுத்த கட்ட ஒப்பந்தங்களை முடிப்பதற்காகவும் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியிலான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காகவுமே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெலரஸுக்கு விஜயம் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ளார். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பிப்பது தொடர்பாகவும் சர்வதேச ரீதியில் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் இவற்றை ஒன்றிணைந்து வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவுமே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் ரஷ்யாவுக்கும் விஜயம் செய்துள்ளார். அடுத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனம் மீண்டும் ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. ஈரான் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை மூடி மறைத்து விட்டது. செறிவூட்ட குறித்த யுரேனியம் எங்கு இருக்கின்றது, எங்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் ஈரான் எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இந்த தகவல்களை ஈரான் எங்களுக்கு தெரிவிக்காமல் இருப்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். மேலும் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட அணுசக்தி தளங்களை மேற்பார்வையிடுவதற்கான அனுமதியையும் ஈரான் எங்களுக்கு வழங்குவதில்லை. தாக்கப்பட்ட அணுசக்தி தளங்களை மேற்பார்வையிடுவதன் மூலமாகவே குறித்த அணுசக்தி தளங்களுடைய வினைத்திறனை எங்களுக்கு கண்காணிக்க முடியும். ஆனால் இவற்றுக்கு ஈரான் முழுமையாக மறுப்பு தெரிவித்து வருகின்றது. இது சர்வதேச ரீதியில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் இந்த அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய அணுசக்தி துறையினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி தளங்களை பார்வையிடுவதற்கு நாங்கள் எந்தவிதமான அனுமதியையும் உங்களுக்கு வழங்கப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பங்காளியாகவே சர்வதேச அணுசக்தி நிறுவனம் காணப்படுகின்றது. குறித்த அணுசக்தி தளம் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமே காரணமாக இருக்கின்றது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பங்காளியாக இருக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு நாங்கள் எந்தவிதமான அனுமதியையும் வழங்கப் போவதில்லை. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக இதற்கு பிறகு எங்களிடத்திலே கேள்விகளை எழுப்ப வேண்டாம். மேலும் அமெரிக்காவின் மூலமாகவும் ஐரோப்பாவின் மூலமாகவும் வழங்கப்படக்கூடிய அழுத்தங்களினால் எந்த விளைவுகளும் இதற்கு பிறகு ஏற்பட போவதில்லை. இந்த அழுத்தங்கள் எங்களுக்கு எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை சிறப்பாகவே மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய அணுசக்தி துறையினுடைய தலைவர் மிரட்டலான பதிலடிகளை வழங்கியுள்ளார். அடுத்து கடந்த ஒரு வாரமாக ஈரானிய இராணுவத்திலே பதவி நீக்கங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானிய உச்ச தலைவருடைய அதிரடியான அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவே பல தளபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் ஈரானிய உச்ச தலைவர் அதிரடியாக புதிய தலைவர்களையும் தளபதிகளையும் நியமித்து வருகின்றார். இதற்கமைவாக ஈரானிய வான் பாதுகாப்பு படையினுடைய புதிய தலைவராக ஜெனரல் அலிரேசா இல்ஹாமி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று ஈரானிய இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினுடைய தலைவரும் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விரைவில் ஈரானிய உச்ச தலைவர் ஈரானிய இராணுவத்தின் புலனாய்வு பிரிவுக்கு புதிய தலைவரை நியமிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிலே நிலைமைகள் மிகவும் மோசமடைந்து செல்கின்றன. அதிக மழை பொழிவாலும் வெள்ளப்பெருக்கினாலும் பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். காசாவின் தாழ்வு பிரதேசங்களில் அதிகளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதனால் 4 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களிடம் பெயர்ந்துள்ளார்கள். இவர்களுடைய கூடாரங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனால் தற்போது பலஸ்தீனிய மக்களிடத்திலே கூடார பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக கூடாரங்களை அனுமதிக்கவில்லை.
மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா கடவை பிரதேசத்தினூடாக கூடாரங்களை அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் குளிர்கால ஆடைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனுமதிக்காமல் தடுத்து வருகின்றது. இதனால் குளிரை தாங்க முடியாமல் 6க்கும் அதிகமான குழந்தைகள் காசாவிலே உயிரிழந்துள்ளார்கள். மேலும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் பலஸ்தீனிய முதியவர்கள் மிகவும் கொடூரமான கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. வடக்கு காசாவின் மத்திய மேற்கு பிரதேசங்களிலும், மத்திய காசாவின் மேற்கு கான்யூனிஸ் பிரதேசங்களிலும், மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. நேற்று மாலை மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 பெண்களும் 2 சிறுவர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து ஹமாஸினுடைய இராணுவ துணை தளபதியான ரயீத் சாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிகப்பெரிய யுத்த நிறுத்த மீறல் என்றும், இதனால் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு எச்சரிக்கைகளை வழங்கி இருப்பதாகவும் சில அமெரிக்க ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. உண்மையில் வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்க அதிகாரிகள் வழங்கியிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த படுகொலை தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 60 நாட்களுக்குள் 1000 தடவைகளுக்கு மேலாலும் காசாவிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறிவிட்டது. இது அமெரிக்காவுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் இந்த யுத்த நிறுத்த மீறல்களினால் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நெட்டன்யாகுவின் மீது கோபமடைந்திருப்பதாக போலி நாடகங்களையே மீண்டும் மீண்டும் இந்த மேற்கத்திய ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. இவ்வளவு நடந்ததற்கு பின்பும் இந்த முட்டாள்தனமான பிரச்சாரங்களை நம்பக்கூடியவர்கள் இருப்பதை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரின் தலைமையில் கத்தாரிலே உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்த உச்சி மாநாட்டிலே 45க்கும் அதிகமான நாடுகளும் அடிமைகளும் கலந்து கொள்கின்றன. அதாவது காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்கி ஹமாஸை எவ்வாறு நிராயுதபாணியாக்குவது என்பது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவே இந்த விசேட உச்சி மாநாடு அமெரிக்க மத்திய கட்டளை தளபதிக்கு கீழால் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினம் அடிமைகள் அனைவரும் ஒன்றிணைந்து காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான ஒரு வரைவு தீர்மானத்தினை முடிவு செய்ய போகின்றார்கள். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.